ஆதியாகமம் அதிகாரம் 15. 6 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. கர்த்தருடைய வார்த்தையும் ஆபிராமின் உரையாடலும். முன்னுரை. 2. நீ பயப்படாதே. 3. லோத்தும் சுதந்திரவாளி அல்ல, எலியேசரும் சுதந்திரவாளி அல்ல. 4. ஆபிராமின் நீதி. 5. ஆபிராமின் பலி, உடன்படிக்கையின் உறுதி. 6. கானானை சுதந்தரிக்கும் விளக்கம். 1. கர்த்தருடைய வார்த்தையும் ஆபிராமின் உரையாடலும். முன்னுரை. 3ஆம் விசை தரிசனமாகி கர்த்தர் ஆபிராமோடு தாம் முன் செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். முதல் இரு முறையும், அதாவது 12வது மற்றும் 13வது அதிகாரத்தில் ஆபிராம் தரிசனம் கண்டதாக குறிப்பிடப்படவில்லை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி என்று மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே இந்த 15வது அதிகாரத்தில் ஆபிராம் தரிசனம் கண்டதாக வாசிக்கிறோம். மேலும் கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்தில் ஆபிராமுக்கு வெளிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை என்கிற பதம் முதல் 2 முறையும் உபயோகப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த 3வது முறை கர்த்தருடனான தொடர்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில், முதலாவது, இது ஒரு தரிசனம். 2வது, இதில் கர்த்தருடைய வார்த்தை. இதை நாம் இயேசு கிறிஸ்து என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே இதில் கர்த்தராகிய இயேசு வார்த்தையாக வெளிப்பட்டார் என எடுத்துக்கொள்ளலாம். 2. நீ பயப்படாதே. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் கூறியதன் பின்னணியாக 2 காரியங்கள் இருக்கலாம். 1. பெரிய படையை வீழ்த்தி லோத்துவை காப்பாற்றியதால் மற்ற அரசர்கள் தன் மீது போர் புரிவர் என்று ஆபிராம் அச்சம் கொண்டிருக்கலாம். 2வது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஏன் இன்னும் தாமதிக்கிறது? எனவே இந்த முறை கர்த்தர் பயப்படாதே என்று தனது உரையாடலை தொடங்குகிறார். 3. லோத்தும் சுதந்திரவாளி அல்ல, எலியேசரும் சுதந்திரவாளி அல்ல. முதல் விசை 12ஆம் அதிகாரத்தில் பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 2ஆம் விசை 13வது அதிகாரத்தில் ஜாதியானது லோத்தின் வழி அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் லோத்து பிரிந்த பின் தனது உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இந்த 3ஆம் விசை, உன் வீட்டு விசாரணை கர்த்தர் மூலமாயும் நீ பெரிய ஜாதியாவதில்லை என்பதை உறுதிப்படுத்தி, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 4. ஆபிராமின் நீதி. விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்னும் இந்த வாக்கியம் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடாகும். கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அவர் கட்டளையிட்டதை செய்யாதிருப்போமானால் நாம் பொய்யர்களாயிருக்கிறோம். நோவா விசுவாசித்தான், அதன் கிரியையாய் அவர் கட்டளையிட்டதை செய்தான். பவுல் தனது ரோமர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலும், மேலும் யாக்கோபு தனது நிருபத்திலும், எபிரேயராக்கியோன் தனது நிருபத்திலும் இந்த விசுவாசத்தை குறித்து அதிக விளக்கத்தையும் ஆழ்ந்த சத்தியத்தையும் எழுதியுள்ளனர். ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம் ஆகிய இந்த வசனங்களில் ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பாவி கர்த்தரிடம் விசுவாசம் வைத்து மனம் திரும்புவானானால் அவனை நீதிமானாக்க கர்த்தரால் கூடும். 5. ஆபிராமின் பலி, உடன்படிக்கையின் உறுதி. இந்த அதிகாரம் ஆபிராமின் 2 முக்கிய வினாக்களுக்கு கர்த்தரின் பதிலாக அமைகிறது. 2வது வசனத்தில், அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று ஆபிராமின் முதல் கேள்விக்கு கர்த்தர், உன் கற்ப பிறப்பு இந்த தேசத்தை சுதந்தரிப்பர் என்று வாக்கு கொடுத்தார். அதற்கு ஆபிராம், நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என தனது 2வது கேள்வியை கேட்கிறார். அதற்கு கர்த்தர் ஆபிராமிடம் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டு கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 புறா குஞ்சையும் 1 காட்டுப்புறாவையும் என 5 பலிகளை கேட்டு அதை அக்கினி ஜுவாலையாய் இறங்கி ஏற்றுக்கொண்டு
உடன்படிக்கையை ஸ்திரப்படுத்தி இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார். 6. கானானை சுதந்தரிக்கும் விளக்கம். கானானை சுதந்தரித்து கொள்ளும் காலத்தையும் அதை பற்றிய மற்ற விளக்கத்தையும் கர்த்தர் ஆபிராமுக்கு இந்த அதிகாரத்தில் தெளிவுபடுத்தியதை காணலாம். ஆபிராமின் சந்ததி அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் 400 வருடம் சேவித்து 4 தலைமுறை கடந்து பின்னர் இந்த கானான் தேசத்துக்கு வருவர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 400 ஆண்டுகள் என்பது ஆபிராம் தனது 75வது வயதில் எகிப்துக்கு சென்றதிலிருந்து கணக்கிடப்பட்டுள்ளது. 4ஆம் தலைமுறை என்பது யாக்கோபின் மகனான லேவி முதல் தலைமுறையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதன் பின்னர் லேவியின் மகன் கோகாத், கோகாத்தின் மகன் அம்ராம், அம்ராமின் மகன் மோசே என 4 தலைமுறைகளை கடந்து மோசே விடுதலை பயணத்தை தொடங்குகிறார். ஆபிராமின் சந்ததியை அடிமைப்படுத்திய ஜாதிகள் நியாயந்தீர்க்கப்படுவர். எமோரியரின் அக்கிரமம் நிறைவேறும் போது இது நடக்கும். எமோரியர் கானானில் குடியிருந்த ஒரு ஜாதியினர். கானானில் குடியிருக்கும் காம் சந்ததியினர் நியாயந்தீர்க்கப்படுவர். பின்னர் அதில் ஆபிராமின் சந்ததியினர் குடியேற்றப்படுவர். இதை இன்னும் தியானிப்போமானால், பரலோகத்தை இழந்து போன தூதர்களும் பரலோகத்துக்கு தகுதியில்லாதவர்களும் நியாயந்தீர்க்கப்பட்ட பின் விசுவாச கூட்டத்தாராகிய நாம் அந்த பரலோகத்தில் குடியேற்றப்படுவோம் என்பதே. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அப்பா, இந்த அதிகாரத்தில் நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி பயப்படாதே என்று ஸ்திரப்படுத்தி ஆபிராமோடு பயணித்ததை நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கும் போது பயப்படாமல் இன்னும் உம்முடைய வாக்குத்தத்தத்தில் உறுதியாய் விசுவாசமாய் இருந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய கிரியையினால் அல்ல, உம்முடைய கிருபையினால், உம்மை விசுவாசிக்கும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அவிசுவாச கிரியை எங்களிடம் காணப்படாதவாறு செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.